வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதாங்க மாதுளை ஜூஸ். ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸை நம்ம தினமும் குடித்தா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? மாதுளம்பழம் சிவப்பு நிறத்துல அழகா இருப்பதோடு மட்டுமில்லாம உடலுக்கு தேவையான ஏராளமான விட்டமின்கள், தாதுக்கள், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே கொடுக்குது. இதய ஆரோக்கியம் முதல் சர்ம அழகு வரை, இரத்த சோகை முதல் நோய் எதிர்ப்பு சக்தி வரை எண்ணற்ற நன்மைகளா மாதுளம்பழம் வழங்குது. இன்னைக்கு வீடியோல மாதுளம் ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், என்னென்ன நோய்க்கு இது மருந்தா இருக்குது, இது எப்படியெல்லாம் இந்த ஜூஸை நம்ம குடிக்கணும், சரியான முறையில் குடித்தாதானே அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு போய் சேரும். ஸோ எப்படி சரியான முறையில் குடிக்கணும், யாரெல்லாம் இதை குடிக்கும்போது கவனிக்க வேண்டும், யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். மாதுளை ஜூஸை எடுக்க எடுக்க இரத்த சோகை குறைஞ்சிரும். நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிச்சுன்னா உடல் சோர்வு, தலை சுற்றுதல், பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மாதுளம்பழத்துல இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இதனால இரும்பு சத்து உடல்ல நன்றாக உறிஞ்சப்பட்டு ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இது உதவுது. குறிப்பா பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மாதுளம் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இரண்டாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு மாதுளம் பழம் பயன்படுது. மாதுளம் பழத்துல பாலிஃபினால் மற்றும் பியூனிகாலஜின் எனப்படும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கும், இதய நோய் அபாயங்களை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. தினசரி ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுகள் நம்மளுடைய இதயத்திற்கு பாதிப்பை தருது. ஏன்னா நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஆயில் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே இதயத்திற்கு கேடு விளைவிக்குது. ஆனால் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் நீங்கள் மாதுளை ஜூஸை எடுக்க எடுக்க உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. உயர் இரத்த அழுத்தம் இன்று பலரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது. மாதுளை ஜூஸ்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. தொடர்ந்து நம்ம அளவோடு குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்து நான்காவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு மாதுளை ஜூஸ் பயன்படுது. மாதுளம் ஜூஸ்ல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியா வலுப்படுத்துறதுக்கு உதவுது. முக்கியமா சளி, இருமல் போன்ற தொற்றுகள் அடிக்கடி வருவதை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு மாதுளம் ஜூஸ் பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது சருமத்துல சுருக்கங்கள் தோன்றும். அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு பயன்படுது. மாதுளம் ஜூஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சருமம் பளபளப்பா இருக்கிறதுக்கும், சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கும், முகத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கும் மாதுளம் ஜூஸ் பயன்படுது. நீங்க தொடர்ந்து எடுக்க எடுக்க உங்களுடைய முகம் நல்லா ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஆறாவது நன்மை, மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மாதுளம் ஜூஸ் பயன்படுது. மாதுளம் ஜூஸ்ல மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இதனால நினைவாற்றல், கவனிக்கும் திறன், மன செயல்பாடு, அதாவது நீங்க ஃபோக்கஸ்டா கான்சன்ட்ரேஷனாக ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு தேவையான பவர் எல்லாத்தையுமே மாதுளம் ஜூஸ் கொடுக்குது. முக்கியமாக பள்ளி பருவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இந்த ஒரு ஜூஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்க படிக்கக்கூடிய எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறதுக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், ஒரு டைம் படித்தாலுமே அது நல்ல மனசில் போய் பதிகிறதுக்கான திறனை மாதுளம் பழம் கொடுக்குது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு மறதி அதிகமாக ஏற்படும். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேச வந்த வார்த்தைகளில் கூட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மாதுளம் பழத்தை கொடுக்க கொடுக்க அந்த நினைவாற்றல் அதிகமாகிரும். ஸோ மெமரி பவர் நல்லாவே ஷார்ப் ஆகிரும்.
அடுத்து 7வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாதுளம் ஜூஸ் வந்து பயன்படுது. மாதுளம் ஜூஸ்ல சில இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. அது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம அளவோடு குடிச்சோம்னா செரிமானம் சீராக இயங்கும், வயிற்றுல எரிச்சல் குறையும், உடலுடைய செயல்பாடை மேம்படுத்தும். நம்ம எந்த ஒரு உணவா இருந்தாலுமே அளவோட தான் எடுக்கணும். அதிகமா எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அளவுங்கிறது கரெக்டா எடுக்கணும். அது எவ்வளவு எடுக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து வந்து 8வது நன்மை என்னன்னா, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. நீண்ட காலமா அலர்ஜி இருந்துச்சுன்னா பல நோய்களுக்கு அந்த அலர்ஜி காரணமாயிரும். அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குல்ல, அதுதான் சொல்றோம். ஸோ மாதுளம் ஜூஸ்ல வந்து இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் மூட்டுகளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 30 வயசை தாண்டிட்டாவே மூட்டு வலி வந்துருது. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரியான வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கால சூழ்நிலை, நம்ம உணவு பழக்கம் எல்லாமே மாறினனால நம்ம இளம் வயதிலே மூட்டு வலி காரணமாயிருது. ஸோ அந்த மூட்டு வலியா நம்ம குறைக்கிறதுக்கு, வராம பார்த்துக்கிறதுக்கு நம்ம டெய்லியும் மாதுளம் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து 9வது நன்மை, உடலுக்கு இயற்கையான சக்தியை வழங்குறதுக்கு மாதுளம் பழம் வந்து பயன்படுது. பலரும் சோர்வா இருக்கிற மாதிரி உணரும் போது என்ன பண்ணுவாங்க, காஃபி டீயை வந்து குடிப்பாங்க. ஆனா காஃபி டீக்கு பதிலாவோ இல்லை எனர்ஜி ட்ரிங்க்கு பதிலாவோ நீங்க இந்த மாதுளம் ஜூஸை எடுத்தீங்கன்னா ஒரு இயற்கையான சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பவர் உங்க உடலுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல இயற்கையான சர்க்கரை இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ உங்க உடலை புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் வந்து பயன்படும். அடுத்து 10வது நன்மை என்ன, ஆண்கள் மற்றும் பெண்களோட ஆரோக்கியத்திற்கு மாதுளம் ஜூஸ் வந்து பயன்படுது. மாதுளம் ஜூஸ் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால ஆண்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் பெண்களுடைய ஹார்மோன் சமநிலைக்கும் இது ஆதரவாக இருக்குது. இதனால உடல் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாகும் இந்த ஒரு மாதுளம் ஜூஸ் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த மாதுளம் ஜூஸை எப்படி சரியான முறையில் எடுத்து மாதுளம் ஜூஸை தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், அரை கப் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். எப்படி இதை நம்ம செய்யணும்னா, இதை மாதுளம் விதைகளை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டுட்டு அது கூட சிறிதளவு தண்ணி ஊற்றி நல்லாவே மைய அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு இதில் எந்த ஒரு சர்க்கரை எதுவுமே சேர்க்காம அப்படியே குடிக்கிறது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ நீங்கள் அப்படி தான் குடிக்கணும். ஸோ எப்போ எந்த டைமில் எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. காலை உணவுக்கு முன்னாடி குடிக்கலாம், இல்லைன்னா காலை உணவுக்கு பிறகு குடிக்கலாம், இல்லை அப்போ டைம் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் அதிக அளவில் குடிக்க வேண்டாம். ஸோ அதனால ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு குடிக்கிறதே ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிறலாம்னா, ஒரு நாளைக்கு 150 முதல் 250 மில்லி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது. அதிக அளவில் வந்து குடிக்கிறத தவிர்த்துருங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் வந்து நிறைய பேர் நிறையா சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணக்கூடாது. தினமும் நம்ம சரியான அளவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் போதும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எடுக்கும் பொழுதுனா, சர்க்கரை நோயாளிகள், குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சில மருந்து மாத்திரை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, மாதுளம் ஜூஸுங்கிறது ஒரு சாதாரண பானமே கிடையாது. அது அற்புதமான மருந்துங்க. இது இதய ஆரோக்கியம் முதல் இரத்த சோகை வரை பலவிதமான நன்மைகளை நம்மளுக்கு வழங்கக்கூடியது. பலவிதமான நோய்களுக்கு மருந்தா இது இருக்குது. ஸோ எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அளவோடு இதை தினமும் எடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.